மத்திய கிழக்கில் ஈரானுடன் அதிகரித்து வரும் ராணுவ மோதல்களுக்கு மத்தியில் அங்கு நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளையும் ராணுவ முகாம்களையும் நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பதற்கு தேவையான வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் அமெரிக்காவிடம் போதிய அளவில் இல்லை என்று அமெரிக்க ராணுவ வல்லுநர்களும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் எச்சரித்துள்ளனர். ஈரானின் தொடர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்ள பேட்ரியாட் மற்றும் தோட் போன்ற பிரம்மாண்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை அமெரிக்கா தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருவதால் அதன் இருப்பு அபாயகரமான அளவிற்கு சரிந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் ஏவும் குறைந்த விலை கொண்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீழ்த்துவதற்காக அமெரிக்க பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள அதிநவீன தடுப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி வருகிறது. ஒரு தாக்குதலை முறியடிக்க ஒன்றுக்கும் மேற்பட்ட தடுப்பு ஏவுகணைகளை ஏவ வேண்டியுள்ளதால் கடந்த சில வாரங்களில் மட்டும் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பிலான ஆயுதங்கள் செலவிடப்பட்டுள்ளன. இவ்வளவு வேகத்தில் ஏவுகணைகள் தீர்ந்து போவது அமெரிக்காவின் உற்பத்தியை விட பல மடங்கு அதிகமாக இருப்பதால் மோதல் நீடித்தால் அமெரிக்க முகாம்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் என்று பென்டகன் வட்டாரங்கள் கவலை தெரிவித்துள்ளன. ஈரான் தனது ஏவுகணை மற்றும் ட்ரோன் இருப்பில் கணிசமான பகுதியை இன்னும் தக்க வைத்துள்ள நிலையில் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளின் பற்றாக்குறை அமெரிக்கா தனது ராணுவ வியூகத்தை உடனடியாக மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கியுள்ளது. இதன் காரணமாக ஈரான் உடனான போரை தீவிரப்படுத்துவதற்கு பதிலாக குறைந்த செலவிலான மாற்று பாதுகாப்பு நுட்பங்களை கண்டறியவும் போரை விரைவாக முடிவு கொண்டு வரவும் அமெரிக்க ராணுவ தலைமை ஆலோசித்து வருகிறது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.